தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி கோல்டன் எபாலட்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ், அப்பன்ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார், பைலட் சண்முக பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவர்கள், மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். TCS coming up very strong inspector audits, inspection. புதுச்சேரி நகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஜெயராணி அரசு நிதியுதவி பெறும் பள்ளியை மூட அரசால் எடுக்கப்பட்ட முடிவிற்கு மாணவர்கள், பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பள்ளியை மூடுவது கல்வி உரிமைக்கு எதிரானது என்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனை எதிர்த்து மாணவ, மாணவிகள், பெற்றோர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அடுத்த கட்டமாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மாணவர்களின் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காவல்துறையினரின் உதவியுடன் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி விரைவில் தீர்வு காணப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு உறுதியளித்தார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் பரணி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் தனுசு, இளையராஜா, ரகுமான், மாநில செயலாளர் விநாயகம், கோவிந்தராஜ், செந்தில் மற்றும் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சாகுல் ஹமீது, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி விஷ்ணுமூர்த்தி, SC/ST தொகுதி தலைவர் கோபி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை, வில்லியனூர் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், புதுச்சேரி மாநில சிறுபான்மை பிரிவு அகில இந்திய பொறுப்பாளர் மீரா உசேன், பொதுச் செயலாளர் ரகுமான், சிவசண்முகம், மகளிர் அணி தலைவி நிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் கார்த்திக், ராஜவேலு, உபைதுர் ரஹ்மான், பூபாலன், மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் விநாயகர் மூர்த்தி, வீரமுத்து, கனக சுப்பராயன், ராமச்சந்திரன், சேவாதள தலைவர் வீரபாண்டி, பழனி, தர்மலிங்கம், ராஜேந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் என்ற நிகழ்ச்சி புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்வை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திறந்து வைத்து மாணவியருடன் இணைந்து யோகா செயல்முறைகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று யோகாவின் உடல்நலம், மனநலம் மற்றும் கட்டுப்பாடான வாழ்க்கை முறைகள் ஏற்படுத்தும் நன்மைகள் குறித்து விளக்கங்களை கேட்டு பயனடைந்தனர். இங்கிலாந்து நாட்டில் செவிலியர் துறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்புக்காகவும் சேவைக்காகவும் 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டிஷ் பேரரசின் உறுப்பினர் என்ற உயரிய விருதை புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட குமாரசாமி பெற்றுள்ளார். பிரிட்டிஷ் அரசின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுடன் ஒப்பிடத்தக்கது. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த செவிலியர் குமாரசாமி இந்த விருதை பெறும் 2வது நபராக இருக்கிறார். இவ்விருதினை பெற்றுள்ள குமாரசாமி புதுச்சேரி பெட்டிட் செமினர் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் படிப்பையும், கல்விக் கல்லூரியில் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியில் 1994ஆம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்று புதுச்சேரி அரசில் பணிபுரிந்தார். பின்னர் 2020ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்று செவிலியராக சிறப்பாக பணிபுரிந்து தற்போது பர்மிங்ஹாமில் துணை இயக்குநராக பணிபுரிகிறார். புதுச்சேரி திரும்பிய குமாரசாமி சபாநாயகர் செல்வம், முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார். முருகன் அந்த சேர் மட்டும் இருங்க சார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியக்கோவில் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன், தொகுதியின் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஹரிதாஸ் ஆகியோர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அன்பரசன், சிவசங்கரன், ஹரிகிருஷ்ணன், பிரபாகரன், சொர்ணகாந்தி, சத்யசீலன், தாண்டவராயன், வாசன், ராம்ஜி, திருநாராயணன், நாராயணசாமி, பொன்னம்மாள், பக்ரி ஆகியோர் முன்னிலையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய காங்கிரஸ் மக்கள் பிரதமர் ராகுல் காந்தி, மக்கள் பிரதமர் ராகுல் காந்தி, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், மக்கள் பிரதமர் ராகுல் காந்தி, மக்கள் பிரதமர் மல்லிகார்ஜுன கார்கே, காரைக்கால் நேரு நகர் நலவழித்துறை அலுவலகம் முன்பு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் கீழ் நிலுவையில் உள்ள தொகையை வழங்க வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் பங்கேற்று புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
பணி வழங்கு போராடாமல் பெற்றதில்லை, அரசின் சட்டம் நின்றதில்லை, போராடும் முன்னு அதிகாராமம் மாறாராமம் எச்சரிக்கை செய்கின்றோம். தீர்ப்பு ஊழியர் சம்மேளனத்தை கோரிக்கைகளை தீர்ப்பு பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சங்கர் ஐயப்பன், ராஜாராம், வினோத், ராஜ்மோகன், ஜெரால்ட், சார்லஸ், செந்தில், முரளி, மோகனசுந்தரம், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தனது திருமண நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சமூக சேவையை திருமண நாளில் மேற்கொண்டதற்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்பைன் பஞ்சாயத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் வழங்குதல், குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி மற்றும் கொம்பைன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்பைன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒருநாள் விடுப்பு எடுத்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு கூட்டு போராட்ட குழு கன்வீனர்கள் வேளாங்கண்ணி, தாசன், கலியபெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, மாநில தலைவர் பாலாஜி, மாநில பொருளாளர் அந்தோணி, சிறப்பு அழைப்பாளர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆரிக்கமேட்டின் தொல்லியல் மேன்மை 1674ஆம் ஆண்டு தொடங்கி 1945 வரையிலான புதுச்சேரியின் வரலாறு பற்றி பேராசிரியர் ராமானுஜம் இதுவரையில் 3 நூல்களை எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சிந்திய விடுதலை போராட்டம் பாதையும் பயணமும் என்ற நூலை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிமுகம் செய்தார். மருத்துவர் நல்லாம் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். சிவராம் ஆழ்வா பாராட்டி வாழ்த்தினார். கல்வித்துறையின் முன்னாள் இணை இயக்குனர் முனைவர் ராமதாஸ் நூல் பற்றி ஆய்வுரை மற்றும் வரலாற்று வாழ்த்துரை வழங்கினார். முன்னாள் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் குமரன் வரவேற்றார். நகர கூட்டுறவு வங்கி உதவி மேலாளர் பிரபாகர் நன்றி உரை கூறினார். நூலாசிரியர் ராமானுஜம் ஏற்புரை வழங்கினார். விழா நிகழ்ச்சிகளை புதுவை அருங்காட்சியகம் அமைப்பாளர் அறிவன் அருளி தொகுத்து வழங்கினார். பிரெஞ்சு நிறுவனத்தை சார்ந்த வெங்கடகிருஷ்ணன், அந்தோணி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாலாஜி, இளங்கோ, கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன், பேராசிரியர்கள் ராஜ்குமார், வேலாயுதம், ஆரோக்கியநாதன், ராஜா, சம்பத், சீனு, தமிழ்மணி, சிவ இளங்கோ, தன்னுரிமை கழக சடகோபன், சீனு, தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதி இடையார்பாளையம் நாணமேடு சப்தகிரி நகர் பகுதியில் சேஷாஸ்ரம் ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் ஆனி மாதத்தில் புதன்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வரும் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பைரவருக்கு சிறப்பு யாகம் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் 108 மலர் அர்ச்சனை எஜமான சங்கல்பம் செய்து அலங்கார தீபம் உபச்சார தீபம் பூரண கும்ப தீபம் பஞ்ச தீபம் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சிவஸ்ரீ பைரவ குருஜி கலைமாமணி முத்துகுருக்கள் செய்திருந்தார். அக்னிர்னः பாதிகிருத்திகாः நக்ஷத்ரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விசக்ஷணம் ஹவீரா சஞ்சோதனா யஸ்ய பாந்திரஸ்மயோ யஸ்ய கேதவः யஸ்யேமாகிருத்திகாபி சம்வசானः அக்னிர்னே தேவஸ்ஸு பிதே ததாது ஸ்வர்ணபைரவி. பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கமான் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் சங்க சட்ட ஆலோசகர் ஹேமாம்புஜம், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினார். மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்கு சிக்கும் போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பதென்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்த ஆலோசனைகள் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவர் எல்லோ சங்கர் மற்றும் சங்க செயலாளர் சதீஷ் மற்றும் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார், சங்க துணைத் தலைவர் அனுராக், சங்க ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், சங்க இணை செயலாளர் தாண்டவராயன், சங்க இணை செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் வடிவழகன், துணை பொருளாளர் தணிகாசலம், துணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், நிர்மல்நாத், சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெயபிரகாஷ், ஆலோசகர் குமரவேல் உட்பட 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக அணியின் புதுச்சேரி மாவட்ட தலைவராக அரியாங்குப்பம் செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான கோப்பினை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் சங்கர், காங்கிரஸ் தலைவர், அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர், மாநில விவசாய தலைவர் ஐயப்பன், விவசாய அணி தலைவர் முருகன், அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசகர் வெங்கடாச்சலம், மணிகண்டன் சுகுமார் மற்றும் இளைஞர் அணி மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இஸ்ரேல் அரசின் போர் மற்றும் இனப்படுகொலை நடவடிக்கைகளை கண்டிக்கவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி மலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமாள், சுதா, பிரபுராஜ், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி பாலசுப்ரமணி, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் மணவளை தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் மாநில தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணவளை தொகுதி காங்கிரஸ் கட்சியினர், தொண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மற்றும் மாமரத்தை உரிமையாளரிடம் அனுமதி கேட்காமல் பின் வீட்டில் குடியிருக்கும் செல்வகுமார் என்பவர் மதில் சுவர் அமைக்க வேண்டி மாத்தூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 4 பேர் கொண்ட மரம் வெட்டும் தொழிலாளர்களை வைத்து தென்னை மற்றும் மாமரத்தினை 2ஆக வெட்டிவிட்டனர். தென்னை மரம் வெட்டப்பட்டதை மரத்தின் உரிமையாளர் வெட்டியவரிடம் கேட்டபோது தவறுதலாக வெட்டிவிட்டோம் என மரம் வெட்டிய தொழிலாளர்களும் வெட்ட சொன்ன பக்கத்து வீட்டாரும் கூறினர். 2 மரத்தை வெட்டிவிட்டு தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பி அதனை வீடியோ எடுத்து உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். காவல் நிலையம் சென்ற உரிமையாளரிடம் மரத்தை வெட்டிய நபர்கள், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என்று தொலைபேசியில் கேட்டனர். இதற்கு உரிமையாளர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் வெட்டிய அந்த மரத்திடம் மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்பதை அதனை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள், விட்டு விடுகிறேன் என கூறினார். உடனடியாக மரம் வெட்டிய நபர்கள் வெட்டப்பட்ட தென்னை மரத்தின் முன்பு நின்று, நாங்கள் செய்தது தவறு, மன்னித்து விடு என்று தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டு அதனை வீடியோ எடுத்து உரிமையாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினர். இதனை ஏற்று மரத்தின் உரிமையாளர் புகார் அளிப்பதை நிறுத்தி கைவிட்டு சென்றார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வெட்டிய தென்னை மரத்திடம் மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் சுவாரஸ்யமாக இருந்தது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் உப்பளம் தொகுதி கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாள் விழா, மணக்குளவு நாயகர் கோவில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் செல்வகுமார், காளியப்பன், ராஜா, செயலாளர் வில்லியம்ஸ், இணை செயலாளர் மணி, முனிதரன், சுபாஷ், விக்னேஷ், சதீஷ், ஆதித்யா, நிம்மதி, முனியன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பேட் பகுதியில் மறைந்த ஆறுமுகத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி இடுகாட்டு பகுதியில் பொதுமக்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது தண்ணீர் பற்றாக்குறை சூழ்நிலை நிலவி வந்தது. இதனை கருத்தில் கொண்டு ஆறுமுகம் குடும்பத்தினர் பொதுமக்களின் பிரச்சனையை போக்கும் வகையில் கைப்பம்பு குடிநீர் அமைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வரதராசு, அருள், ஏழுமலை உட்பட கூடப்பாக்கம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.